இந்த ஆலியா என்னை கூட்டிட்டு போக வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. எனிவே நானே போயிட வேண்டியதுதான். ஹாய். ஹாய். ஓ ஆக்சுவலி அது என்னன்னா ஆலியாத்த வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இங்கே இருங்க, அவங்க வந்துருவாங்க. அண்ட் பை த வே மேம், ஐ எம் ரியலி சாரி. ஃபார் வாட்? அதாவது இந்த ட்ரெஸ்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ப்ளீஸ் உட்காருங்க. வெல், I can look better, but thanks anyways. பட் ஆக்சுவலி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்க அழகை நீங்க வெளிப்படுத்துறதே இல்லை. எனிவே ஐ எம் சாரி அகைன். இப்போ என்னாச்சு? நான் வரும்போது நீங்க தண்ணி குடிக்கலான்னு எடுத்தீங்க, பட் நீங்க குடிக்கவே இல்லை. அதனால இப்போ தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் கிளம்புறேன். அத்தை வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, ஷூர். வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நியாயமா பார்த்தா நான் தான் ரன்பீருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவன் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான்? எனிவே, அழகாதான் இருக்க. நான் உன்னை முக்காட எடுக்க சொன்னேன். முக்காடெல்லாம் எடுக்க முடியும். நான் இங்க வேலைக்கு வரும்போதே சொல்லிட்டானுங்க, உங்க மொத்த குடும்பமும் இதுலயே கண்ணா இருக்கீங்க. அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு. இந்த முக்காட எடு, இல்லனா எடுக்காம போ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு, நீ இந்த வீட்டுல வேலை பார்க்க லாயக்கு இல்ல. கெட் லாஸ்ட். மேடம் மேடம் மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீங்க என்னோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்களேன். எங்க அம்மா பத்தி நினைச்சு பாருங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும் கேட்க தேவையில்ல. கெட் அவுட். நான் தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன்ல. நான் வாய் தவறி பேசிட்டேனுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஆலியா மேடம், நீங்க இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. சார யார சமாளிப்பான்னு யோசிச்சு பாருங்க. என்ன தவிர அவரை யாராலையும் பாத்துக்க முடியாதுங்க. அப்புறம் திரும்பவும் பிரச்சனை. இந்த தடவை நீ சொல்றத கேக்குறானா? இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். ஆலியா மேடம், வேலை முடிஞ்சதுல? வேலை முடிஞ்சது. முடிஞ்சதா? ஆனா நீ என்ன பண்ண? நான் தண்ணி குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரையை போட்டுட்டேன். அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்காதுல்ல. சிம்பிள். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும், நீ நம்புறியா? 100% ஷூர். ஆக்சுவலி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல ஒண்ணு இல்ல, ஷூர். கண்டிப்பா அவங்க வரவே மாட்டாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இல்ல 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 ப்ளீஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட ப்ளஷர். நம்ம இங்க இருந்து போலாம். இங்க இருந்து நம்ம போலனா அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரி போலாம். தனு, 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 தனு எந்திரி. ஐயா ரெடியா இருக்காரு. எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் ஆலியா. நான் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டே இருக்கேன். நீ வரவே இல்லை. தனு, நீ குடிச்சிருக்கியா? நோ, ஐ எம் நாட் ட்ரங்க். நான் குடிக்கல. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இன்னைக்காவது நீ குடிக்காம இருந்திருக்கலாம்ல. யூஸ்லெஸ், யூஸ்லெஸ் ஒன். I'm just telling you ஆலியா. உன்னால ஸ்டடியா கூட நிக்க முடியல, ஆனா நீ குடிக்கலன்னு சொல்ற. இல்ல இல்ல இல்ல. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப் தனு. எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் என்னோட டென்ஷன் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆனா நடக்க மாட்டேங்குதே. என் டென்ஷன் போகணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதுல்ல. உன்னை போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன்ல. பாவரா ஃபட்டானில அன்னைக்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஜட்ஜ கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு அவர் சாட்சியாவும் இருப்பார்ல. உனக்கு இந்த நாள் எவ்வளவு முக்கியம்னு நினைப்பேன் நினைச்சானா நினைக்கவே இல்லல. எல்லாரையும் விட ஓ மேலதான் நான் அதிக நம்பிக்கை வச்சானா நீ இப்படி குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. இல்ல ஆலியா, நான் ஆமா இல்ல. கமா கேட்டா எழுந்துரு. இங்க பாரு, நான் உண்மையிலேயே குடிக்கவே இல்ல. You have to be okay. Come on. ரன்வீர் இவ எழுந்திருக்க மாட்டான்னு நீ சொன்ன. ஆனா இங்க வந்துட்டா. தெரியலையே. நான் தண்ணியில 2 மாத்திரை போட்டும் அப்படியே வந்துட்டா. 4 போட்டிருக்கலாம்ல.
மம்மிக்கு ஒரு மாத்திரை போட்டாலே தூங்கிடுவாங்களே. நீ உன் அம்மாக்கு இல்ல, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதை தான் நான் அம்மாக்கு கொடுப்பேன். அதெல்லாம் விடுங்க. ஆனா இங்க என்னடானா, இப்ப என்ன பண்றது, இவங்க வேற இப்படி நடந்து வராங்களே. ஏன்னா உனக்கு தனுவை பத்தி தெரியாது. அவளுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அது சீக்கிரமா வேலை செய்யாது. இந்த மாதிரி ஆளுங்களை குடிகாரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிகாரங்களுக்கு தான் மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. தனு, உங்களுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் ஆகல. பிரஷர்னால அவ கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கா. இவங்க குடிச்சிருக்காங்களா? அது வந்து பிரஷர்னால அவ இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கரண்ட் போனதுனால கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டா. நான் வந்துட்டேன். என்ன வந்துருச்சு மித்தாலியா? நீ தாலி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த தாலியை ஐயர்கிட்ட கொடுங்க. அப்புறம் நீங்க இவளை கொஞ்சம் சமாளிங்க. இவளுக்கு என்னாச்சு? இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவளுக்கு என்னாச்சு? தனு, நீ இப்படி உட்காரு. உட்காரு. இப்படி நேரம் உட்காரு. ஸ்டெடியா இரு. மித்தாலியா, நீ அத கொஞ்சம் நேரம் எடுத்து வைங்களேன். இதோ பாக்குறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். தனு வந்து கொஞ்சமா குடிச்சிருக்கா. இந்த மாதிரி நிலைமையில இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற போற விஷயம் தெரியுமா என்ன? குடிக்கிறதுக்கு முன்னாடி மனமேடையில தானே உட்கார்ந்திருந்தா. தட் இஸ் நத்திங் டு வரி மிஸ்டர் நருலா. நெருப்பு 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 நெருப்பு. நான் எரிஞ்சிடுவேன். நெருப்பு. மெதுவா. இங்க இருந்து போகாத. எனக்கு பயமா இருக்கு. நீ போகாத. நீங்க பயப்படாதீங்க. நெருப்பு நெருப்பு எரியுதுல்ல. நீங்க இருந்து போகாத. இங்கே இருன்னா. நான் இருக்கல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. பயங்கரமா சூடா இருக்கு. காயத்ரி, தேங்க்யூ. நான் இப்ப போய் ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்பதான் மாட்டாம இருப்பேன். எதுவும் ஆக மாட்டேங்குது. இந்த உயரம் தானே பிடிங்கி விட்டேன். அப்புறம் இந்த பிளாக் ஒயர் இதுல இருந்துதா? இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? ஒன்னாகாது, பயப்படாதீங்க. காயத்ரி, அப்பா கூட்டிட்டு வாங்க. அபி அங்க இருக்கான். நீங்க வெளிய வாங்க முதல்ல. நீங்க நம்ம வெளிய போலாம். டாட், ஒன்னாகாது, பயப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. காயத்ரி, அப்பா கூட்டிட்டு வந்துருங்க. இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. எதுவும் ஆகாது. இவளை எப்படி இந்த நிலைமையில கூட்டிட்டு போறது? இங்க வா, இப்படி உட்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தானோ. இங்கே இரு. கடவுளே, என்ன கொடுமை இதெல்லாம். நெருப்பு நெருப்பு பத்திச்சு. பயமா இருக்கு. நீங்க தள்ளி போயிருங்க. நான் இவரை பாத்துக்கிறேன். வாங்க சீக்கிரம். டாட். காயத்ரி, ரியா, நீ பக்கத்துல இரு. டாட், பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நெருப்பு காயத்ரி, டாட் கூட்டிட்டு வந்துருங்க. ரியா, வாங்க. அட, நெருப்பு பாய், யாராவது அணைங்க. நெருப்புல எரிய போறியா? முதல்ல இந்த பக்கமா வா. அத்தா, அப்பா அங்க மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம உதவி பண்ணணும். நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம அவரை இப்ப காப்பாத்தணும் அத்தை.
யார் யாரதான் நான் காப்பாத்துறது? ஐ மீன் ஐ ட்ரைங் ரியா. ஆனா அண்ணாவோட மெண்டல் கண்டிஷன் சரியா இல்லையே. அப்புறம் காயத்ரி தான் அவர் பக்கத்துல தானே இருக்கா, அவ சமாளிச்சுப்பா. நீங்க இருந்து முதல்ல போ, நான் பாத்துக்கிறேன். Go from here. ப்ளீஸ் இங்க இருந்து வாங்க, இல்லனா நெருப்பு நம்ம மேல பற்றும். தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். நெருப்பு 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 எரியுது. வாங்க வாங்க, இங்க இருந்து போலாம் சீஃப். இல்ல 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 வாங்க, இல்ல. நம்ம இங்க இருந்து போலாம் சீஃப். நெருப்பு 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 அணைங்க. நெருப்பு நெருப்பு ப்ளீஸ் வாங்க. நெருப்பு ரன்வீர், ஏதாவது பண்ணி இந்த நெருப்பு அணைச்சிரு. நெருப்பு நெருப்பு அணைங்க அணைங்க. ஒண்ணு இல்ல. நீ எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் சொல்றேன், நீங்க என் கூட வாங்க. ஏன் புரிஞ்சு முதல்ல மாட்டீங்க? நெருப்பு ஆன. விக்ரம், நான் உடனே அபிகிட்ட போய் ஆகணும். நான் சொல்றதை கேளுங்க, நீங்களாம் அங்க போக கூடாது. நான் எப்படியாவது இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இங்கே இருங்க, வந்துடுறேன். பல்லவி, நெருப்பு. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. இங்க இருந்து நம்ம போயிடலாம். ப்ளீஸ் வாங்க, இல்லனா நம்ம மேல நான் நெருப்பு எப்படி பற்றும். வருவேன்? இங்க நெருப்பு, அங்க நெருப்பு, எல்லா இடத்துலயும் நெருப்பா இருக்கு. அட கடவுளே, எல்லாம் சரியாயிடுச்சு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்ன? நல்ல வேளை அந்த கடவுள் அருளால இந்த பக்கம் நெருப்பு வரல. நான் இப்ப வந்துடுறேன் என்ன? இங்கே இரு. ஐயோ, ஓகே டாட். இந்த நெருப்பு போக நான் என் ரூமுக்கு போறேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன், ஆனா தனுவை பண்ணிக்க மாட்டேன். நான் காயுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு யாராவது இப்படி கல்யாணத்துல நெருப்பு வைப்பாங்களா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் போறேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நெருப்பை எரிய விட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இந்த பேப்பர்ஸை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பவர் ஆஃப். நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. பாட்டி, நீங்க கூட உங்க ரூமுக்கு போங்க. ஷார்ட் சர்க்யூட் திரும்ப ஏற்படலாம். இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது. ஐ திங்க் இதுதான் சரின்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நருளா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மிஸ்டர் நருளா, கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மிஸ்டர் நருளா சார். நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க காயத்ரி? இன்னும் நான் அந்த பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் என்னடானா இன்னைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ணிக்கிறேங்கிறான். அதுவும் என்ன பண்ணிக்க மாட்டானா, உன்னை பண்ணிக்கிறேங்கிறான். இப்போ நீயே சொல்லு காயத்ரி, நீ யாரு? யாரா இருந்தா என்னங்க, உன்னை விட பெட்டர். நான் எதை பத்தி எப்போ யோசிக்க மாட்டேங்க. மனநல பாதிக்கப்பட்டவரை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா சொல்லுங்க? திரும்ப என்ன எதிர்த்து பேசுறியா? நாளைக்கே நான் உன்னை எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குவேன். நான் உன்னை வெளியே தள்ளுறேன் பாரு. அபி விஷயத்துக்கு வருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அபிய சரி கட்டி அவன் வாயில இருந்து உன் பேரே வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன். சார் மேல நீ கைய வச்சேன்னு வை, அதுக்கப்புறம் உன் கைய கால உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. உனக்கு இவ்வளவு தைரியமா? பிரக்யா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பிரக்யா. அது என்னன்னா, நாளைக்கு கண்டிப்பா நான் அபிய கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பிரக்யா. நான் சொன்னது புரிஞ்சுதா?
நான் அவர் கூட போனா அவர் ரூம் கதவை சாத்திக்கிட்டாரு. ஆனா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீஸ் ஓகே. ஓகே ரன்வீர், ஒரு பிரச்சனை. தனு என் முகத்தை பார்த்துட்டா. தனு மயக்கத்துல இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அம்மா நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவன் மறந்துடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஆலியா ஆலியா ஆலியா. குட் நைட் ஆலியா. குட் நைட் காயத்ரி. குட் நைட் தனு. தனு தனு காயத்ரி, தேங்க்யூ சோ மச். அண்ணனை நல்லா பாத்துக்கிட்ட. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. தேங்க்யூ. இவங்களை எழுப்ப எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, ஆனா எழுந்திருக்கலைங்க. இவங்களை என்ன பண்றதுங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். இவளை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி போயிட்டு வா. மித்தாலி அண்ணி, மித்தாலி அண்ணி. தனு அப்படின்னா ஆலியா இவர் இந்த நிலைமையில இருக்கிறத சாதகமாக்கி எல்லாத்தையும் அவ பேர்ல மாத்திக்கலாம்னு நினைக்கிறாளா? அட்ரஸ் அக்க. தனு மேடம் எந்திரிச்சிட்டீங்களோ? தனு, நீ கொஞ்சம் தூங்கலாமே. அப்படின்னு எந்திரிச்சு என்ன பண்ண போற? அப்படி வெட்டி முறிக்கிற வேலை எதுவும் இல்லையே. உன்னோட கனவு எல்லாமே கனவுலதான் நிறைவேறும். ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது. ஏன்னா உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல. பணம் இருக்கிற புருஷன் கிடைக்கலன்னா இன்னொருத்தன் கிடைப்பான். உனக்கு முக்கியமானது எல்லாமே பணம் தான். முதல்ல இருந்த அன்பே இல்லாம தான் இருந்த. இப்பவும் நீ அன்பே இல்லாம தான் இருக்க. ஆனா நீ என்கிட்ட வந்து அண்ணன் மேல அன்பு இருக்குன்னு சொன்ன. ஆலியா, நான் உண்மையதான் சொல்றேன். உண்மைய நீ தான் சொல்ல தனு. இப்ப நடந்ததுல உனக்கு எந்த லாஸும் கிடையாது. உன்னால எனக்கு பெரிய நஷ்டமே ஏற்பட்டிருக்கு தனு. நான் எப்பெல்லாம் என்னோட பிளான்ல உன்னை நான் சேர்த்துக்கிறேனோ அப்பெல்லாம் ஐ ஹவ் லாஸ்ட். ஆலியா, நான் சொல்ல வரேன். நீ கொஞ்சம் நேத்து நீ குடிக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கூடாதா? அங்க நெருப்பு பத்தி இருக்கும்போது அண்ணனை நீ கொஞ்சம் காப்பாத்திருக்கலாம்ல. எல்லாரும் உன்னை பாராட்டி இருப்பாங்க. ஆனா நோ, மொத்த நல்ல பேரையும் அந்த காயத்ரி எடுத்துட்டு போயிட்டா. நான் சொல்றத கொஞ்சம் நீ சொல்ற எதையும் நான் கேக்குறதுக்கு ரெடியா இல்ல. இதுக்கு பதிலா நான் காயத்ரி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆலியா, நான் சொல்ல வர விஷயத்தை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? not point தனு. உன்னை விட அந்த வேலைக்காரி தான் மேல். அவ தான் அண்ணனை காப்பாத்துனா. அவ ஒண்ணு வேலைக்காரி இல்ல, அவ பிரக்யா தான். பிரக்யா? ஆமா, அததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முக்காடு போட்டிருந்தா அது காயத்ரி, முக்காடு போடலனா அது பிரக்யா. ஐ அம் ஷூர் அது காயத்ரி இல்ல பிரக்யா. பிரக்யா? பஹதூர் மேடம், காயத்ரி எங்க? அவங்க அபிசார் ரூம்ல இருக்காங்க. ஐ அம் ஷூர் பிரக்யா உள்ளதா இருக்கா. பாரு, கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க ரெண்டு பேர் தானா? அட, கொஞ்சம் பொறுமையா கதவு திறந்து வந்திருக்க கூடாதா? பிரக்யா எங்க? பிரக்யா அவ எங்க இருக்கா? காயத்ரி அபிய கூட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் பார்ட்டிக்கு போயிருக்கா. நானும் அங்க போறேன். இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு போறா? பிரக்யா காயத்ரி என்ன உளறா இவ? அதாவது இப்ப வரைக்கும் உங்களுக்கு புரியலையா? ஏதாவது புரிஞ்சுக்கணுமா? நீங்க புரிய வச்சாதானே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் அதாவது காயத்ரி தான் பிரக்யா. கடவுளே, அப்படின்னா கடவுளே, அப்ப அது பேய் இல்ல, பிரக்யா தான். பிரக்யா தான் அப்ப காயத்ரியா வந்திருக்காளா? காயத்ரி பிரக்யா, பிரக்யா காயத்ரி. உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காம்படிஷன். என்ன காம்படிஷன்? காம்படிஷன் இது வந்து இது காம்படிஷன். சன் அங்கிள் கூட. அது முதல்ல அவர் இந்த ஐஸ்கிரீமை உருக்குறாரா இல்ல நான் முதல்ல ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன்னா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். உங்ககிட்ட பேசுறேன், எப்படி நான் சாப்பிடுவேன்? ஜெயிக்கிறதுக்கு நான் இதை சாப்பிட்டு தானே ஆகணும்.
ம் நீ சாப்பிடுறியா? நீ இத சாப்பிடுறியா இல்ல புதுசு வாங்கிட்டு வரவா? நீங்க சாப்பிடுறது வேணும். நீ புதுசு வாங்கிக்க. நீ இந்த புதுசை சாப்பிட்டேன்னா நான் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன். ம் நான் சும்மா காமெடி பண்ணேன். நான் சாப்பிட்டத சாப்பிடு. இட்ஸ் ஓகே. அட என்னாச்சு? அது இது காம்படிஷன் ஐஸ்கிரீம் ஆச்சு. எப்படி நீ சாப்பிட்ட? இந்தாங்க. ம் சரி, நீங்க சாப்பிட்டு முடிங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்கல்ல. ஆனா அந்த ஆலியம்மா என் மேல கோபப்படுவா. நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கல. அவ என்ன அடிக்க மாட்டா இல்லையா? அடிக்க மாட்டா. அவ உங்களோட தங்கச்சி. ஆனா அடிக்கிறா. அவ கோவப்பட்டாலும் அவ நல்லவ. உங்க மேல அன்பு வச்சிருக்கா. இவன் அவனாச்சே. இவரை கொல்ல வந்தவன் இவன் தானே.